வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு அற்புதமான மாலை வேளையில உங்கள் அனைவரையும் சந்திப்பதில், அதிலும் ஒரு காமன் செஷன், எல்லோருக்குமான வகுப்பு, யார் வேண்டுமென்றாலும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாங்க, எல்லோரும் வீடியோவில் வாங்க, நேரடியாக வகுப்புக்குள்ள போயிடலாம். மருத்துவ ஜோதிடம், இது பேர் கேட்கும் போதே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. மருத்துவத்துக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்வி இயல்பாகவே படித்தவர்கள் மத்தியில எழக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஆனா உடலில் இருக்கின்ற நோய்களை மருத்துவ கருவிகளின் மூலமாக மட்டும் கண்டு அறிந்து விட முடியாது. இன்னும் சொல்ல போனால் பல நோய்களுக்கு காரணங்களே தெரியவில்லை இன்னைக்கும் மருத்துவ விஞ்ஞானத்துல. 2 நாட்களுக்கு முன்னால் கூட ஒரு அன்பர் தன்னுடைய மகனுக்காக ஜோதிடம் பார்த்தாரு. ரொம்ப இளைய வயது, ஒரு 26 வயது அந்த பையனுக்கு. ஆனால் அவன் பிறந்ததிலிருந்து ஓரளவு விஷயம் தெரிய ஆரம்பிச்சதுல இருந்து மிகுந்த சோர்வாக காணப்படுகிறான். பையன் 26 வயசுக்குள்ள இப்பதான் வந்திருக்கிறார் தம்பி. அப்ப அவங்க பல மருத்துவர்களிடம் போய் அவரை செக் பண்ணி இருக்கிறாங்க. எந்த ஒரு பரிசோதனையிலும் எதுவுமே இல்லை, பையன் நல்லா இருக்காரு, எதுக்கு தேவையில்லாம வந்து செலவழிக்கிறீங்க என்று அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். படிக்கிற காலத்துல இருந்து இன்னைக்கு 26 வயது, திருமணத்துக்கு தயாரா இருக்கிறாரு. இந்த நேரத்திலும் அவர்கள் எந்த ஒரு பரிசோதனையும் வெற்றி பெறல. நம்முடைய மாணவர் சொன்ன பிறகு, இந்த மாதிரி எங்க ஐயா கிட்ட போய் பாருங்க, மாணவர் இங்கே இருக்காரு, நம்ம ஐயா கிட்ட போய் பாருங்க, சந்திரன் சார் உங்களை தான் சொல்றேன், ஐயா கிட்ட போய் பாருங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவரு நம்ம கிட்ட டைம் கேட்டு வாங்கி அவங்க ஜாதகம் பார்த்தாங்க. பார்த்த உடனேயே அவர் ஜாதகத்துல இந்த பிரச்சனை இருக்கு என்பதை நான் அவருக்கு சொன்னேன். ஐயா, நான் கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க சொல்லிட்டீங்க, நான் இதுதான் முக்கியமான பிரச்சனையா எங்களுக்கு இருக்கு. பையன் இந்த வயசுக்குரிய 26 வயசுக்குரிய ஒரு எனர்ஜி உடம்புல இல்ல. நானும் பல முறை பல மருத்துவர்களிடம் கேட்டு விட்டேன், எதுவுமே தெரியல. ஐயா, நீங்க பார்த்த உடனே சொல்லிட்டீங்க என்று அவர் சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். அதற்கான தீர்வுகளையும் நம்ம கூறியிருக்கிறோம். இப்ப இது என்ன, இது எப்படி இது என்று பார்க்கும்போது, ஜோதிடத்துல கிரக நிலைகளினுடைய அமைவுகளை வைத்துக்கொண்டு உடலுக்கு தேவையான சக்தி ஓட்டங்களை தடுக்கின்ற கிரகத்தினுடைய அமைவை வைத்துக்கொண்டு பஞ்சபூத தன்மைகளை அடைக்கின்ற தன்மைகளை வைத்துக்கொண்டு நாம் நோய்களை கண்டறிய முடியும், பிரச்சனைகளை கண்டறிய முடியும். இன்னும் சொல்ல போனால் தீரா வியாதிகளை கண்டறிய முடியும். அப்ப இந்த தீரா வியாதிகளை எது தந்தது என்று பார்த்து நாம் அதற்கான வழிமுறைகளை, அது கர்மா பேஸ்ட். அப்ப இந்த கர்மாவை சுமந்திருக்கக்கூடிய பாவகம் எது, இந்த தீய கர்மாவை சுமந்திருக்கக்கூடிய கிரகம் எது, அது எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது, எந்த நட்சத்திர புள்ளியில் இருக்கிறது என்பதையெல்லாம் கண்டறிந்து அதற்கான தீர்வுகளை நாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்ப இது பொதுவா மருத்துவ கருவிகளில் கண்டறியக்கூடிய வியாதிகளை மிக எளிதாக சரி செய்து விட முடியும். மருந்து மாத்திரையிலோ அல்லது வேறு வகைகளிலோ சரி செய்து விட முடியும். ஆனால் மருத்துவ கருவிகள் மூலமாக கண்டறிய முடியாத வியாதிகளை சரி செய்வது என்பது கடினம். காரணம் என்னன்னா, அது மறைந்திருந்து தாக்கக்கூடிய நோய்.
வெளியில தெரியாது. உங்களுக்கே தெரியும், கேன்சர் என்ற நோய் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. ஆனா அது முற்றிய பிறகுதான் நமக்கே வெளியில தெரியும். அப்ப அதுவரை உடம்புல இருக்கு என்பது நமக்கு யாருமே எந்த ஒரு சிம்டம்ஸும் இருக்காது. அது போன்ற நூற்றுக்கணக்கான நோய்கள் நம்மை தாக்கி கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகளை நம்முடைய மனித சமுதாயம் அனுபவித்து வருகிறது. இதன் காரணமாக மருத்துவ செலவுகள் மிக அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது. அப்ப உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்களா என்றால் மிக மிக அரிது. இப்ப பெரும்பாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள்ல, பெரும்பாலும் ஏதாவது ஒரு நோய்கள்ல நாம் சிக்கி இருக்கிறோம். ஆனால் அது சாதாரண நோயாக இருந்து பெரிய அளவுல தொந்தரவு கொடுக்காத நோயாக இருந்தால் கவலை இல்லை. ஆனால் தினசரி அவதிப்படுகின்ற ஒரு நோயை, தினசரி பிரச்சனைகளை தருகின்ற ஒரு நோயை சுமந்து கொண்டிருப்பது என்பது மிகுந்த கடினமானது. வாழ்க்கையை நகர்த்துவதே மிகுந்த பாரமானதாக மாறி போயிடும். அப்ப இந்த உண்மையை நாம புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த புரிந்து கொண்டு ஜோதிடத்தின் மூலமாக நோய்களை கண்டறிந்தோ, அந்த நோய்களுக்கான தீர்வுகளையும் ஜோதிடத்தின் மூலமாகவே நாம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அவசியம் என்றால் சிகிச்சை மேற்கொண்டு விடலாம். ஏன்னா அசுர கிரகத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக அசுர வைத்தியம் தான் பண்ணி ஆகணும். அதாவது அலோபதி, ஆங்கில மருத்துவத்தை தான் அசுர வைத்தியம் என்று சொல்லுகிறேன். அப்ப அசுர வைத்தியம் தான் பண்ணணும். சில அமர்வுகள்ல கேது, குரு போன்ற கிரகங்களுடைய தொடர்புகளால் சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்றால் அதுக்கு அசுர வைத்தியம் செய்தாலும் அதனால் பலன் தராது. ஆங்கில மருத்துவம் நாம் செய்தாலும் அதனால் பலன் தராது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவசரத்துக்கு ஆங்கில மருத்துவத்தை எடுத்துக்கொண்டு வேறு மருத்துவ முறைகளை நாம் நாட வேண்டும். அப்படி வேறு மருத்துவ முறைகளை நாடும்போது மிகுந்த நற்பலன்களை அளித்து விடும். அப்ப என்ன மருத்துவம் செய்ய வேண்டும் என்பதையும் ஜோதிடத்தின் மூலமாகவே நாம் அறிந்து கொள்ள முடியும். அது ஆங்கில மருத்துவம் செய்தால் சரியானதா? இப்ப சுகருக்கு நம்ம என்ன செய்யறோம்? பெரும்பாலும் ஆங்கில மருத்துவத்தை எடுக்கிறோம். ஆங்கிலத்துக்குரிய கிரகம் எது? சுக்கிரன். ஆங்கில மொழிக்குரிய கிரகம் சுக்கிரன். தமிழ் மொழிக்குரிய கிரகம் சந்திரன். சமஸ்கிருத மொழிக்குரிய கிரகம் குரு. இப்படி எல்லா மொழிகளுக்கும் நாம என்ன செய்யலாம்? கிரகங்களை வகைப்படுத்தலாம். சுகர் என்ற நோயை தந்த கிரகம் எது? சுக்கிரன். அப்ப எந்த கிரகம் நோயை தந்ததோ அந்த கிரகத்திலே போய் என்ன செய்யறோம்? எனக்கு தீர்வு கொடுங்கன்னு நிக்கிறோம். அப்ப அது எப்படி நமக்கு சரியாகும்? அப்ப 10 வருடங்கள் 20 வருடங்கள் சர்க்கரை நோய்க்கு நாங்கள் மருந்து எடுத்துக்கொண்டே என்ன செய்கிறோம்? அந்த மருந்தே நமக்கு உயிருக்கு ஆபத்தாக வந்து விடுகிறது. இன்னைக்கு பார்க்கிறோம். அப்ப அந்த அளவிற்கு அப்ப என்னன்னா இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. அப்ப ரொம்ப அவசரத்திற்கு வேறு வழி இல்லை. சுகர் ரொம்ப உச்சத்துல இருக்கு அப்படின்னா நீங்கள் ஆங்கில மருத்துவத்தை தான் நாட வேண்டும். ஆனால் ஆங்கில மருத்துவத்தை நாடி சற்றே குறைத்து கொண்டு நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ்க்கு நீங்க போகல அப்படின்னா சர்க்கரை நோய் அந்த சுக்கிரன் என்ற கிரகம் நம்மை பலவீனப்படுத்தி நம்மை வாழ்க்கையிலிருந்து அகற்றிவிடும். நிறைய அன்பர்கள் இன்னைக்கு கூட ஒரு மதியம் ஒருத்தர் பேசினாரு. நம்முடைய நெருங்கிய அன்பர், உயர் பதவியில இருந்த அன்பர், நம்ம பாடம் நடத்திட்டு இருக்கிறோம். நேற்றைய எலெக்ஷன் வீடியோவை பார்த்துட்டு ஐயா ரொம்ப சிறப்பா இருக்குங்க ஐயான்னு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஐயா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற 2 விரல் எடுத்துட்டாங்க ஐயா, சுகர் முத்திருச்சு 2 விரல் எடுத்துட்டாங்க. இப்படி ஏராளமான அன்பர்கள் நம் உடல் உறுப்புகளை இழந்து கொண்டு கண்கள் பாதிக்கப்பட்டு தாம்பத்திய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு பல்வேறு பிரச்சனைகளுக்கு சிக்கி கொண்டிருக்கிறார்கள். இது பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய். என்ன உடம்புல என்ன பிரச்சனை? உடம்புல அது அழகா தமிழ்ல நம்ம பேசியிருக்கிறோம், நீரழிவு. நீரழிவு நோயை தான் நம்ம சர்க்கரைன்னு சொல்றோம். சுகர் அப்படின்னு சொல்லிடுறோம். இப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா நீரழிவு. என்ன நீரழிவு? உடம்புல இருக்கக்கூடிய நீர் சக்தியை கெடுக்கின்ற நோய் தான் நீரழிவு, சர்க்கரை நோய். உடம்புல இருக்கக்கூடிய நீர் சக்தி
நம்ம கிட்ட உடம்புல என்ன இருக்கு? வெப்ப சக்தி, காற்று சக்தி, நீர் சக்தி. இந்த 3 சக்தியும் இருக்கு. அதைத்தான் சித்த மருத்துவத்தில் என்ன சொல்றாங்க? வாதம், பித்தம், சிலேத்துமம் என்று சொல்கிறார். பித்தம் என்றால் வெப்பம், வாதம் என்றால் காற்று, சிலேத்துமம் என்றால் நீர். அப்ப இந்த 3 சக்தியும் உடம்புல ஓட்டமாக, வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், நீரோட்டம் என்ற ஓட்டமாக, மின்சார ஓட்டத்தோடு தொடர்பு கொண்டு இவைகள் நம் உடலை இயக்கி கொண்டிருக்கின்றன. இதுதான் ஃபேக்ட். அப்ப இந்த வெப்ப சக்தி கூடினால் குறைந்தால் நீர் சக்தி சரி செய்யும். நம்ம உடம்ப அதுவே சரி செய்யும். நீர் சக்தி கூடினால் குறைந்தால் வெப்ப சக்தி சரி செய்யும். இது 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். யாருக்குள்ள? வெப்ப சக்திக்கும் நீர் சக்திக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இங்கே வாயு சக்தி அப்படின்ற விஷயம், இப்ப வெப்ப சக்தி குறைந்து நீர் சக்தியால் சரி செய்ய இயலவில்லை என்றால் வாயு சக்தி உள்ள புகுந்துரும். அப்படி வாயு சக்தி உள்ள வந்த பிறகு அது கிரானிக் டிசீஸ் ஆக மாறிடும். அப்போ வாயு அப்படின்றது எந்த இடத்துல வாயு சக்தி வேலை செய்யணுமோ அந்த இடத்துல தான். அப்ப அந்த இடத்தை கடந்து வாயு சக்தி உள்ள வருது அப்படின்னா நமக்கு அது தீவிரமான பிரச்சனைகளை தந்துடும். இப்ப வெப்பத்திற்குரிய கிரகம் சூரியன், நீருக்குரிய கிரகம் சந்திரன், வாயுக்குரிய கிரகம் சனி. இதைத்தான் விதி, மதி, கதி என்று சொல்லுகிறோம். அப்ப இந்த வெப்ப சக்தியும் நீர் சக்தியும் நாம் சமன் செய்து கொண்டே வந்தால் வாயு சக்தியினால் எந்தவித இடர்பாடுகளும் ஏற்படாது. இப்ப வெப்ப சக்திக்கும் நீர் சக்தியும் கட்டுப்பட்ட வாயு சக்தியாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்ப வெப்ப சக்தி குறைய குறைய நீர் சக்தி சரி செய்வதற்கான முயற்சி செய்யும். நீர் சக்தியால் சரி செய்யவில்லை என்றால் வாயு சக்தி உள்ளே புகுந்து நீர் சக்தியை கெடுத்துரும். வெப்ப சக்தி இன்க்ரீஸ் ஆகாது. அதுதான் சுகர், அதுதான் சர்க்கரை நோய். அப்ப நாம் எங்கே பிரச்சனை வருது? உடம்புல இருக்கக்கூடிய வெப்ப சக்தி குறைபாடு தான், ஜீரண உறுப்புகள் குறைபாடுகள் தான் சர்க்கரை நோய் என்ற நோயை தருகிறது. வெப்ப சக்தியினுடைய ஏற்றம் இறக்கம் தான் பிரஷர் என்ற நோயை தருகிறது. அது பின்னால் அப்படியே என்னவாகுது? இதய நோயாக மாறுகிறது. அப்ப இந்த இயல்பான ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொண்டால் நம்ம உடலில் இருக்கின்ற இயற்கை தன்மையை நாம் பழுதுபடாமல் காப்பாற்றி விடலாம். அப்ப ஜோதிடம் மருத்துவத்துக்கு அவசியமா என்றால், மருத்துவம் சிகிச்சையை விட உடலுடைய இயல்பான இயக்கத்திற்கு ஜோதிடம் மிக மிக அவசியம். இன்னும் சொல்ல போனால் மருத்துவத்தை நாடாமல் இருப்பதற்கு ஜோதிடம் மிக முக்கியமான கருவியாக இருக்கிறது. இதை மறந்துடாதீங்க. அப்ப இதை நாம ரொம்ப காலமாக இந்த மருத்துவ ஜோதிடம் என்ற ஒரு கான்செப்டை எடுத்து நடத்தணும் அப்படின்ற ஒரு சிந்தனை இருந்தாலும் அது தள்ளி போய் கொண்டே இருந்தது. ஏறத்தாழ ஒரு 6 மாதங்களுக்கு முன்னால் மருத்துவ ஜோதிடம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு கிட்டத்தட்ட 36 வகுப்புகள் நடத்தி இருக்கிறோம். மிகுந்த ஆச்சரியமான வகுப்புகள். அது உங்களுக்கு வேணும்னா இந்த 36 வகுப்புகளுக்கான வீடியோக்கள் இருக்கின்றன. அந்த தயவு செய்து மீண்டும் அதே 36 வகுப்புகளை நீங்க நடத்துங்கன்னா கூட என்னால் நடத்த முடியாது. அந்த அளவுக்கு அதுல ரொம்ப சிறப்பான கருத்துக்கள் எல்லாம் அதுல இடம்பெற்றிருக்கிறது. வேணும்னா நீங்க அதை வாங்கி நீங்கள் பெற்று அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதுல முக்கியமா என்ன செய்திருக்கிறோம் அப்படின்னா, இந்த 12 ராசிகளில் முதலில் 9 கிரகங்கள் மூலமாக ஏற்படுகின்ற நோய்கள், ஒவ்வொரு கிரகமும் என்ன நோயை தரும், எந்த நோய்களை தீர்க்கும் என்பதை பற்றி விரிவாக ஆராய்ந்திருக்கிறோம். நவகிரகங்களினால் ஏற்படும் நோய்கள், அந்த நவகிரகங்களினால் ஏற்படும் தீர்வுகள், அதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக பாவகங்கள் எந்தெந்த பாவகங்கள், லக்னத்திலிருந்து துவங்குகின்ற பாவகங்கள் எந்தெந்த நோய்களை தரும், அந்த எந்தெந்த பாவகங்கள் நோய்களை தீர்க்கும் என்பதை பற்றி உரையாடினோம். முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கும் போது ராசி மண்டலம், இயல்பாக ராசி மண்டலம் இருக்கு, 12 ராசி மண்டலம் இருக்கு. பாவகம் என்பதனுடைய தன்மை வேறு மாதிரியான பலன்களை தரும். இயல்பான காலபுருஷ ராசியில இருக்கக்கூடிய ராசி மண்டலம், இப்ப மேஷம்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு நெருப்பு ராசி.
ரிஷபம் அப்படின்னா அது ஒரு நில ராசி. மிதுனம் என்றால் காற்று ராசி. கடகம் என்றால் நீர் ராசி. அப்ப நெருப்பு, நிலம், காற்று, நீர், நெருப்பு, நிலம், காற்று, நீர், நெருப்பு, நிலம், காற்று, நீர்னு 12 ராசிகளுக்கு ஒரு அமைவு இருக்கு. இது ஸ்டாண்டர்டு. இது மாறவே மாறாது. ஆனால் பாவகம் நமக்கு லக்னம் என்று பார்க்கும்போது லக்னம் முதல் புள்ளியாகவும் முதல் ராசியாகவும் அடுத்து 2, 3, 4, 5, 6 என்ற ராசிகளை நாம் கணக்கிட்டு 12 ராசிகளை கணக்கிடுவோம். இது ஒரு அமைவில் செயல்படும். ஆனால் காலபுருஷ ராசியில 12 ராசிகளில் இருக்கின்ற அம்சங்கள் அது ஸ்டாண்டர்டு. அப்ப அதற்கு கட்டுப்பட்டு தான் இந்த கிரகங்களும் பாவகங்களும் செயல்படுகின்றன. அப்ப ராசி என்ற ஒரு விஷயத்த, ராசி மண்டலத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ராசியையும் பற்றி ஒரு ஓரிரு வகுப்புகளை நடத்திடலாம்னு துவங்கி அதற்கான வாய்ப்பு இல்லை என்று 12 வகுப்புகளும் 12 ராசிகளுக்கும் 12 வகுப்புகள் கொடுத்தேன். அப்போ 9 கிரகங்கள், 12 பாவகங்கள், 12 ராசிகள், இப்படி எல்லா வகுப்பையும் சேர்த்து ஏறத்தாழ 36 வகுப்புகள் மிக சிறப்பான வகுப்புகளாக போனது. எனக்கே ரொம்ப ஆச்சரியம். நல்ல வேளை மருத்துவ ஜோதிடத்தை கையில் எடுத்தோம். அப்படி இந்த மருத்துவ ஜோதிடத்தை கையில் எடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய இழப்புகளை நாம் சந்தித்திருப்போம் என்று நாம் அதன் முடிவில் இறுதியில் நாம தெரிந்தோம். ஆனா மருத்துவ ஜோதிடம் என்பது உடனே ஃபர்ஸ்ட் லெவல்லையே முடிக்க முடியாது என்பது எனக்கு ஆரம்பத்திலேயே தெரிந்தது. என்னுடைய எதிர்பார்ப்பு குறைந்தபட்சம் 5 லெவல், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 அப்படின்ற லெவல்ல 5 நிலைகள்ல இந்த வகுப்பை நடத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஆரம்பத்திலேயே இருந்தது. அப்ப இந்த எண்ணங்கள் எதற்காக அப்படின்னா, முதல்ல ராசி, பாவகம், கோள்கள் இதனுடைய தன்மைகளை விலக்கிவிட்டு உடலில் இருக்கின்ற உள்ளுறுப்புகளுக்கும் ராசிகளுக்கும் என்ன தொடர்பு, இந்த உள்ளுறுப்புகளை செயல்படுத்துகின்ற, இந்த உள்ளுறுப்புகளை மிகச் சரியாக இயக்குகின்ற உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ், இன்னும் சொல்ல போனா திசுக்கள், ஹார்மோன்ஸ், அது மட்டும் இல்லாம தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ், இதுவையும் நாம இந்த மருத்துவ ஜோதிடத்துல இணைக்கணும். அப்ப இதை ஒவ்வொன்றாக நகர்த்தி கொண்டு போகும்போது ஒரு 5 நிலையாவது வந்து விடும் என்ற ஒரு நிலை இருந்தது. இப்ப லெவல் செகண்ட் லெவல் அப்படின்னு நாம போகும்போது சரி அதை தான் நாம எடுக்கணும்னு நினைத்து கொண்டிருக்கின்ற வேளையில் நம்முடைய மாணவர், நம்முடைய ராமகிருஷ்ணன் ஐயா, சிவராமகிருஷ்ணன் ஐயா தான், ஐயா கர்ம ஜோதிடத்தையும் நட்சத்திரத்தையும் இணைத்து நீங்கள் வகுப்பு நடத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வச்சார். நிச்சயமாக அது செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது, விரைவில் செய்வோன்ற ஒரு யோசனையில மைண்ட்ல ஒரு ஓரமா வைத்துக் கொண்டேன். அப்ப இந்த வகுப்பு மருத்துவ ஜோதிடம் என்ற வகுப்பு நிறைவு பெறுகின்ற தருவாயில அடுத்த வகுப்பு எதை நோக்கி நகர்த்தலாம் என்ற நிலை ஏற்படும் போது நாம் ராசியை நடத்தியிருக்கிறோம், பாவகத்தை நடத்தியிருக்கிறோம், கோள்களை நடத்தியிருக்கிறோம், நட்சத்திரங்களையே மறந்து போனோம். அப்ப நட்சத்திரங்கள் மூலமாக வருகின்ற நோய்கள், நட்சத்திரங்கள் மூலமாக வருகின்ற, அதன் மூலமாக பெறுகின்ற தீர்வுகளை தொட்டுவிட்டு தானே நகர்ந்திருக்க வேண்டும். அதை ஏன் நாம் அதை எடுத்துக்கொள்ளவில்லை, அதை ஏன் நாம் மறந்து போனோம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் போதுதான் நான் சிவராம கிருஷ்ணன் ஐயா மூலமாக அது நமக்கு சிந்தனைக்கு கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது. அப்ப சரியான ஆர்டர் என்பது நட்சத்திரம் மூலமாக, நட்சத்திரத்தை நாம் கையில் வைத்து கொண்டுதான் அதற்கு பிறகுதான் உள்ளுறுப்புகள், உள்ளே இருக்கின்ற ஆர்கன்ஸ், அதுக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ், உள்ளே இருக்கின்ற ஹார்மோன்ஸ், திசுக்கள் போன்ற பல்வேறு விஷயங்களை பத்தி நம்ம நரம்புகள் மூலமாக செல்கின்ற இரத்தத்தில் இருக்கின்ற உள்தன்மைகள், இவை அனைத்தையும் ஆராய வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று ஒரு முடிவுக்கு வந்து, அப்ப லெவல் 2 அப்படின்ற ஒரு விஷயம் 27 நட்சத்திரங்கள் மூலமாக நாம் பெறுகின்ற நோய்கள், அதே போல அந்த 27 நட்சத்திரங்கள் மூலமாக நாம் பெறுகின்ற தீர்வுகள், அந்த நோய்களுக்கான தீர்வுகளை
ஒரு விரிவான வகுப்பாக நாம் நடத்தியாக வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். சரியான ஒரு முன்னெடுப்பு என்ற திருப்தி எனக்கு இருக்கு. சரி, இப்ப நட்சத்திரங்களை நடத்துறோம் அப்படின்னா எப்படி அதை எடுத்துக்கொள்வது? நட்சத்திரங்களை பத்தி நம்ம ஏற்கனவே நட்சத்திர பிரவாகம் என்ற வகுப்பை நடத்திட்டு வரோம். அது பொது செய்திகள், ஒவ்வொரு நட்சத்திரத்தை பற்றிய ஒரு பொது செய்திகள், நிறைய புது செய்திகளை பற்றி நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ 14 நட்சத்திரங்களுக்கு மேலாக நடத்திட்டோம். இப்ப அடுத்த நிலைக்கு நாம அந்த நட்சத்திர பிரவாகம் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில இந்த நட்சத்திரங்களில் ஏற்படுகின்ற நோய்களை பற்றியும் தீர்வுகளை பற்றியும் நாம் நடத்துறோம் அப்படின்னா ஒரு துல்லியமான ஒரு இலக்கு, ஒரு பாதை. அந்த இலக்கு என்பது எது? தீர்வு என்பதுதான் இலக்கு. ஆனா செல்லுகின்ற பாதை சரியான பாதையா இருக்கணும். இந்த பாதையை எப்படி நாம் வடிவமைத்துக் கொள்வது என்று நான் சிந்திக்கும் போது ஒரு 3 விஷயங்களை இணைக்கலாம் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. என்ன அப்படின்னா, இந்த நட்சத்திரங்கள் என்பது வாயு தத்துவம். ஜோதிடத்துல 5 அங்கங்கள்: வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கர்ணம் என்ற 5 அங்கங்கள். பஞ்ச அங்கங்களைத்தான் பஞ்சாங்கம் என்று சொல்லுகிறோம். அப்படி இந்த பஞ்ச அங்கங்கள்ல நட்சத்திரம் மிகுந்த வலிமையானது. ஏன்னா நாம் பிறந்த பிறப்பு நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெரும்பாலும் நம்முடைய நட்சத்திரங்கள் நம் மீது ஆதிக்கம் செலுத்துவதை பார்ப்போம். அந்த நட்சத்திரத்தினுடைய இயல்புகள் சதா சர்வ காலமும் வாழ்நாள் முழுவதும் அந்த இயல்புகள் நம்மிடமிருந்து வெளிப்படுவதை நாம் மிகுந்த கூர்மையாக கவனித்தால் மிக அழகாக அது நமக்கு தெரியும். அப்ப வாழ்நாள் முழுவதும் நட்சத்திரம் நம்மை இயக்குகிறது. நாம் கோயிலுக்கு சென்று நாம் வழிபட்டு அர்ச்சனை செய்யும் போது கூட நாம் என்ன செய்யறோம்? நம்முடைய நட்சத்திரத்தை சொல்லிதான் அர்ச்சனை செய்கிறோம். அப்ப நட்சத்திரத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. அப்ப நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு நாம் பார்க்க வேண்டும் என்றால் இந்த 27 நட்சத்திரத்துக்கும் மேலோட்டமான சில விஷயங்கள் தான் கிடைக்கும். ஆனா நட்சத்திரம் என்பது மறைந்து வைக்கப்பட்ட ரகசியம். பொதுவாக வாயு தத்துவம் என்றாலே கண்ணுக்கு தெரியாது. ஆனா வாயு இல்லாம உயிர் வாழ முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்ப வாயு என்பது நம் உயிர் வாழ்வதற்கு அவசியமான ஒன்று. ஆனால் அதே சமயத்தில் கண்ணுக்கு தெரியாது. அப்ப கண்ணுக்கு தெரியாத ஒன்றை வைத்து நாம் எப்படி விளக்குவது? அப்ப வாயுக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை ஆராய்ந்தால் மட்டும்தான் இது ஒரு வெளிப்படையான ஒரு விஷயமா கிடைக்கும். அப்ப வாயு என்ற விஷயத்துக்குள்ள, அப்ப நட்சத்திரத்திற்குள் என்ன இருக்கிறது என்று பார்த்தால் மிக முக்கியமான ஒரு செய்தி, 108 பாதங்கள் இருக்கின்றன. இதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வழிமுறைகள். இப்ப இந்த 108 பாதங்களையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசி, ஒரு ராசி மண்டலத்துல ஒரு கிரகம் எந்த ராசியில உட்கார்ந்துருக்கோ அது போன்ற தன்மைகள் 108 பாதங்களாக பிரிக்கப்பட்டு அந்த 108 பாதங்களுக்கும் நவாம்சத்தில் வேறுபாடு காணப்படும். இப்ப நீங்க அஸ்வினி என்று எடுத்துக்கொண்டால், அஸ்வினி மேஷ ராசியில அஸ்வினி 1ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது மேஷத்திலேயே நவாம்ச ராசியில மேஷத்திலேயே அமரும். அஸ்வினி 2ஆம் பாதம் என்றால் ரிஷபத்தில் அமரும். அஸ்வினி 3ஆம் பாதம் என்றால் மிதுனத்தில் அமரும். அஸ்வினி 4ஆம் பாதம் என்றால் கடகத்தில் அமரும். அப்படியே பரணி 1ஆம் பாதம் என்றால் அப்படியே அடுத்த ராசி சிம்மத்தில் அமரும். 2 என்றால் கன்னியில் அமரும். 3 என்றால் துலாத்தில் அமரும். 4 என்றால் விருச்சிகத்தில் அமரும். பரணி முடிந்து கார்த்திகை 1ஆம் பாதம் என்று எடுத்துக்கொண்டால் அப்படியே தனுசில் அமரும். கார்த்திகை 1ஆம் பாதம் தனுசில் அமரும். அப்ப 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் ரிஷபத்துல 2, 3, 4 போகும். அப்ப தனுசிலிருந்து அப்படியே மகரம், கும்பம், மீனம், இப்படியே 108 பாதங்களுக்கும் திரும்ப திரும்ப ஒரு சர்க்கிள் வந்து கொண்டே இருக்கும். ராசி, அதாவது நவாம்ச மண்டலத்தை, நவாம்ச ராசியை சுற்றி 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 108 பாதங்கள் அமைந்திருக்கும். அப்ப என்ன அப்படின்னா, நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கிறது. ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள் இருக்கிறது என்றால் ஒவ்வொரு பாதத்திற்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது என்று காட்டுவது நவாம்சம்.
ஒவ்வொரு பாதத்திற்கும் வேறுபாடு இருக்கிறது. முதல் பாதம் அஸ்வினியுடைய முதல் பாதம் நெருப்பு ராசியில உட்காரும், இரண்டாவது பாதம் நில ராசியில் உட்காரும், மூன்றாவது பாதம் காற்று ராசியில் உட்காரும், நான்காவது பாதம் நீர் ராசியில் உட்காரும். பாருங்களேன், இப்படி ஒவ்வொரு நட்சத்திர பாதங்களும் பஞ்சபூதத்தினுடைய தன்மைகள் கொண்ட ராசிகளை அப்படியே வியாபித்து கொண்டே வருகின்றன. எல்லா ராசிகளும், எல்லா நட்சத்திரங்களும், எல்லா பஞ்சபூதங்களையும் தொட்டு கொண்டு வருகின்றன. எப்படி ஒரு இயற்கை அமைப்பு, எவ்வளவு அழகான ஒரு இயற்கை அமைப்பை ராசி மண்டலத்தில் இருப்பதை ஒரு பக்கம், ஒரு கிரகம் ராசி மண்டலத்துல இங்கதான் உட்காரும், அது நவாம்சத்துல அந்த இடத்துல உட்காரும். ஆனால் ஒவ்வொரு ராசி மண்டலத்திலும் இருக்கின்ற 4 பாதங்களை பஞ்சபூத தன்மைகளுக்கு ஏற்றவாறு நகர்த்தி கொண்டே போகிறது. அப்ப பஞ்சபூதங்கள்ல 4 பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்களில் 4 பூதங்கள் மட்டும்தான் ராசி மண்டலத்துல. எது? நெருப்பு, நிலம், காற்று, நீர். ஆகாயம் கிடையாது. அப்ப ஆகாயம் எங்க இருக்கிறது? ராசி மண்டலமே ஆகாயத்துக்குள் இருக்கிறது. கோள்கள் ஆகாயத்துக்குள் இருக்கிறது, நட்சத்திரங்கள் ஆகாயத்துக்குள் இருக்கின்றன. அப்ப இந்த ஆகாயம் அனைத்து நட்சத்திரங்களையும், அனைத்து கோள்களையும், அனைத்து ராசி மண்டலங்களையும் ஆளுகின்ற தன்மை கொண்டதாக ஆகாயத்தன்மை இருக்கிறது. இந்த ஆகாயத்தன்மை தான் டிவைன் சிஸ்டம்னு சொல்றோம், தெய்வீக தன்மை. இப்ப இந்த ஆகாயத்தன்மை என்ன செய்து, எங்கெல்லாம் குறைபாடுகள் ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் அதை சரி செய்வதற்கு தான் ஆகாயத்தன்மை தனித்தன்மையாக வைத்திருக்கிறது. அப்ப எல்லாத்துக்கும் அல்டிமேட் பர்சன் யாரு? அல்டிமேட் பஞ்சபூதங்களில் அல்டிமேட் பூதம் எது என்றால் ஆகாயம்தான், ஆகாயத்தன்மை தான். எனவேதான் நாம் எதை நோக்கினாலும், நமக்கு நன்மை நடந்தாலும் உடனே இறைவா அப்படின்றோம். ஏதாவது சிரமம் நடந்தாலும் கடவுளே நீ இத கொடுமையை பார்த்துக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்றோம். எங்கு எதை பேசினாலும் நம்ம என்ன பண்றோம்? ஏன்னா நம்மை விட உயர்ந்த ஒன்று விண்ணில் இருக்கிறது என்ற ஒரு இயல்பான, ஒரு உண்மையான ஒரு உள்ளுணர்வு நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்காமலேயே ஒரு அனிச்சை செயலாக நம்மிடம் இருக்கிறது. அப்ப யாரெல்லாம் விண்ணோடு தொடர்பில் இருக்கிறார்களோ அப்பொழுது அவர்களுக்கெல்லாம் பெரிய அளவில் நோய்கள் நமக்கு வராது, பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை நாம் சந்திக்க மாட்டோம். என்ன? அதனால்தான் இங்கே விண்ணை எட்டிய கோவில்கள், விண் உயர்ந்த கோபுரங்கள், விண்ணை நோக்கிய வழிபாடுகள். இப்ப நீங்க கையெடுத்து இறைவா அப்படின்னு கும்பிடும் போதே இந்த கைகள் நீங்க பாத்தீங்கன்னா விண்ணை நோக்கி இருப்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த கைகள், விரல்கள் விண்ணை நோக்கி இருக்கின்றன என்றால் இந்த விரல்கள் அனைத்தும் புதனுடைய தன்மை. அப்ப நம்முடைய புத்தி விண்ணை நோக்கி இருக்கிறது என்றால் குருவை நோக்கி இருக்கிறது. விண் என்றால் குரு, விண் என்றால் தெய்வம். அப்ப புதன் என்ற கிரகத்தை நாம் விண்ணை நோக்கி நகர்த்தி விட்டாலே நாம் எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெற்று விடலாம். புதன் அப்படியே திரும்பி மண்ணை நோக்கி திரும்புகிறான் என்றால் விரல்கள் எப்பொழுதும் மண்ணை நோக்கி தானே பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம எப்பொழுதும் என்ன, நம்ம விரல்கள் எங்கே இருக்கு? மண்ணை நோக்கிய பார்வையில் தான் இருக்கிறது. தொங்க போட்டுக்கிட்டு தான் நம்ம நடந்து போக வேண்டியிருக்கு. யாராவது பெரியவர்களை பார்த்தா, ஆச்சாரியர்களை பார்த்தா நம்ம சிறு வயதுல கையை கட்டிக்குவோம். ஆச்சாரியர்களை பார்த்தா, ஆசிரியர்களை பார்த்தா. இப்ப எல்லாம் எவனும் கையை கட்டுறது இல்லை, அது வேற விஷயம். அதுக்கப்புறம் ரொம்ப பெரியவங்களை, வயதானவர்களை, குருமார்களை பார்த்தா வணங்கிட்டு இப்படி கையை வச்சுக்கோ, ஐயா சொல்லுங்க, மரியாதை நிமித்தமாக. ஏன்னா நம்ம பெரியவர்களை காணும் போது கையை கீழே போட மாட்டோம். இது அனிச்சையாக வந்த செயல்பாடு இருக்கா இல்லையா? ஏனென்றால் நம் புத்தி எனக்கு கீழே நோக்கி போகக்கூடாது, என் புத்தி. அப்ப அந்த புத்தி எங்கே இருக்கணும்? மார்பில் இருக்கணும். எங்கே? ஆத்மா என்ற ஒன்று இருக்கிறது அல்லவா, இறை சக்தி. அந்த ஆத்மாவோடு நம்முடைய விரல்கள் தொடர்பில் இருக்கணும். அது மட்டுமல்ல, விண்ணை நோக்கி இருக்கணும். அப்ப யாரோடு மரியாதையோடு, மரியாதைக்குரியவர்களை நாம் வணங்கும் போது 2 கைகளும் கோர்த்து கொள்கிறோம், ஆத்மாவோடு தொடர்பில் இருக்கிறோம். அல்லது இப்படி வைத்துக் கொள்கிறோம், வயிற்றில் வைத்துக் கொள்கிறோம், வயிற்றுக்கு கீழே வைத்துக் கொள்கிறோம். அப்ப விண்ணை நோக்கி தொடர்பு கொள்கிறோம். அப்ப இறைவனை பார்க்கும் போது விண்ணை வைத்து தொடர்பு கொள்கிறோம். ரொம்ப நம்ம பக்தி முத்திருச்சு, மிஞ்சிருச்சு அப்படின்னா 2 கையையும் அகற்றிடுவோம். இந்த 2 கை எங்க இருக்கு? விண்ணை நோக்கி இருக்கிறது.
அப்ப இந்த 2 கை என்ன இருக்கு? உள்ளங்கை எது? சுக்கிரன். பெரும்பாலும் சுக்கிரன் தான் என்ன பண்ணுவான்? இயல்பு நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற இன்பங்களை நீ தூய்க்க வேண்டும் என்று உணர்வுகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். அப்ப இந்த சுக்கிரன் என்ன ஆயிருச்சு? விண்ணை நோக்கிய பார்வை என்றால் இயல்பு, அதாவது எவ்வளவு இன்பங்கள் தூய்க்க வேண்டும் என்ற ஒரு ஒரு கட்டுப்பாட்டு வரையறையை யார் கொடுத்துருவா? விண் கொடுத்துரும். அப்ப இயல்பாக நம் கைகள் என்ன ஆயிடுது? இறைவனை நோக்கி, விண்ணை நோக்கிய ஒரு பயணமாக மாறிவிடுகிறது. அப்ப பாருங்க, உள்ளங்கை சுக்கிரன், விரல்கள் குரு, விரல்கள் புதன். அப்ப சுக்கிரனையும் புதனையும் கட்டுப்படுத்துவதுதான் விண். எவ்வளவு பெரிய தத்துவம் நாம் தெரியாமலேயே நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப இவ்வளவு அற்புதங்கள் நம்மிடம் இருக்கின்ற வேளையில் நாம் ஏன் வேதனைகளை அனுபவிக்க வேண்டும்? அப்ப இந்த வேதனைகளை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள் என்ன? அப்ப தவிர்ப்பது என்பதை நாம் அறிய வேண்டும் என்றால் இந்த வேதனைகளுக்கான காரணம் என்ன என்று கண்டறியணும். காரணங்கள் புறம் ஒளிந்து கிடக்கின்றன. காரணங்கள் கர்மாவை ஒட்டி இருக்கின்றன. அந்த கர்மா உடலினுடைய மைய பகுதியில், இன்னும் சொல்ல போனால் மறைவு பகுதியில் போய் உட்கார்ந்து இருக்கின்றன. அந்த மறைவு பகுதியை நாம் எப்படி கண்டறிவது? அப்படி கண்டறிவதற்காக நாம் எத்தனையோ முயற்சிகள் எடுத்தாலும் கூட ஒரு அளவுக்கு மேலே நம்மால் மிக ஆழமாக கண்டறிய முடியாமல் பல ஞானிகள், பல யோகிகள், பல நம்முடைய பெரியவர்கள் ஒரு எல்லைக்கு மேலே இறைவனுக்கு அப்பால், அப்பாலுக்கு அப்பால் நம்ம போகும்போது ஒரு எல்லைக்கு மேலே நம்மால் நகர முடியவில்லை. நம் மனித சிந்தனை அதற்கு மேலே நகர முடியவில்லை. அப்ப இந்த அற்புதமான ஜோதிடம் என்ற இறை கலையை வைத்துக்கொண்டு நீ நகர்ந்து 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 செல்ல வேண்டும். படிப்படியாக நகர்ந்து நகர்ந்து செல்ல வேண்டும். ஆழமாக நீங்கள் நகர நகர இறையினுடைய மிக முக்கியமான, இயற்கையினுடைய மிக முக்கியமான ரகசியங்கள் எல்லாம் நம் சிந்தனைக்கு, நம் கைகளுக்கு கிடைக்கும். அப்ப அதனுடைய பெரும் பகுதியாகத்தான் நாம் கர்ம ஜோதிடம் என்ற ஒரு கான்செப்டை நம்ம தொடர்ந்து நடத்தி வருகிறோம். இன்றைக்கு இந்த கர்ம ஜோதிடம் மிக விரிவாக பரவி கொண்டிருக்கிறது. அதுவும் இந்த எலெக்ஷன் தொடர்பான வீடியோக்கள் போட்ட பிறகு எது கர்ம ஜோதிடம், என்ன கர்ம ஜோதிடம், இவர் எதையோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறாரு, இதுவரை கேட்காத ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறாரு, என்ன விஷயம் நம்ம மாணவர்களுக்கு புரியும். ஆனா புதிதாக கேட்பவர்களுக்கு இதை ஒண்ணு சொல்றாரு, இவர் சொல்றது இல்ல, ஏதோ ஒரு உண்மை இருக்கு, இவர் லாஜிக்கலா ஏதோ சொல்றாரு என்று ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் தட்டி இருக்கிறது. இன்னைக்கு காலையில போட்ட ஒரு வீடியோ கூட கிட்டத்தட்ட 7000 சொச்சம் வியூஸ் போயிருக்கு. காலையில போட்ட 9 மணிக்கு மேல போட்ட ஒரு வீடியோ இன்னைக்கு 7000 சொச்சம், இன்னைக்கு நைட்டுக்குள்ள 10,000 தொற்றும் போல இருக்கு. அப்ப ஏதோ ஒரு விஷயம் அவர்களுக்குள்ள அவர்களுடைய இதய கதவை போய் தட்டி கொண்டிருக்கிறது. அப்ப எல்லாருக்குமே ஒரு ஒரு உணர்வு, ஜோதிடத்தின் மீது ஒரு பற்று. ஒரு நாத்திக நண்பர் கூட என்கிட்ட, நீங்க சொல்றத பார்த்தா நான் ஜோதிடம் உண்மைன்னு நான் நம்புற மாதிரி இருக்குங்க, ஏங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு ரொம்ப ஒரு செல்லமாக கோபித்து கொண்டார். இது நமக்கு மிகப்பெரிய கிரெடிட். எப்படி கிரெடிட்னா, இந்த நாத்திகர்களை கூட தட்டி எழுப்புகின்ற ஒரு உண்மை சக்தி ஜோதிடத்திடம் இருக்கிறது. அப்ப இது இது உண்மைதாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு நாம் இந்த ஜோதிடத்தை நகர்த்தி கொண்டு வந்திருக்கிறோம் என்பதே நமக்கு மிகப்பெரிய பெருமை. ஏன்னா இன்னைக்கு நிறைய மூட நம்பிக்கைகள் ஜோதிடத்துல இருக்கு. அப்ப இதை நாம் இந்த அளவுக்கு நகர்த்தி கொண்டு வந்திருக்கிறோம் என்பது பெருமைதான். ஆனாலும் நம்ம பெருமையை வைத்துக்கொண்டு நம்ம இப்படியே இருந்து விட்டால் நம்முடைய இலக்கை நோக்கி பயணம் செய்ய முடியாது. அப்ப இன்னும் ஏராளமான ரகசியங்கள் இந்த ஜோதிடத்துல இருக்கு. அப்படி அந்த ரகசியங்களை அறியும் ஒரு வழிமுறை தான் இப்பொழுது இந்த மருத்துவ ஜோதிடத்துல பார்ட் 2 என்று சொல்லக்கூடிய லெவல் 2ல நம்ம 108 நட்சத்திர பாதங்களுடைய ரகசியங்களை அறிய முற்பட போகிறோம். இந்த ரகசியங்களை வெறும் நட்சத்திரத்தை மட்டும் வைத்துக்கொண்டு 108 பாதங்களை மட்டும் வைத்துக்கொண்டு அறிய முடியுமா என்றால் அறிய முடியாது. அப்ப இதற்கு மேலாக வேறு சில விஷயங்கள் இருக்கிறது. அதையும் நாம் இதோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். என்ன விஷயம் அப்படின்னா, முதல்ல மருத்துவ ஜோதிடம் அப்படின்றது நம் உடலில் இருக்கின்ற நோய்களை கண்டறிவது.
அந்த உடலில் இருக்கின்ற அந்த நோய்களுக்கான தீர்வுகளை கண்டறிவது. இதுதானே மருத்துவ ஜோதிடம். அப்ப 108 நட்சத்திர பாதங்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம பாதி கிணறு தாண்டிட்டு அங்கேயே நிக்கிற மாதிரி ஆயிடும், இல்லாட்டி அங்கிருந்து விழுகிற மாதிரி ஆயிடும். தீர்வுகள் கிடைக்காது, இலக்கை நோக்கி பயணம் பண்ண முடியாது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, உடலில் இருக்கின்ற 108 வர்ம புள்ளிகளை இதோடு இணைக்க வேண்டும். இன்னும் யாரும் செய்யல, இன்னும் யாரும் செய்யல. அப்ப 108 வர்ம புள்ளிகள் நம் உடலில் இருக்கின்றன, வர்ம சக்திகள் இருக்கின்றன. அப்ப இந்த வர்ம புள்ளி என்பது, இந்த வர்மம் என்றாலே அது நெருப்பாற்றல். அப்ப அந்த நெருப்பாற்றலை தூண்டிவிட்டால் எந்த பாட்டை போய் சரி செய்ய வேண்டும் என்பது வர்ம அன்பர்களுக்கு, வர்மம் அறிந்த நண்பர்களுக்கு தெரியும். அப்ப வர்மத்தன்மையை, உடலில் இருக்கின்ற 108 வர்ம புள்ளிகளை நாம் இணைக்கணும். சாதாரண விஷயம் கிடையாது. 108 நட்சத்திரங்களையும் 108 வர்ம புள்ளிகளையும் இணைப்பது என்பது சாதாரண பணி கிடையாது. இது மிகப்பெரிய பணி. இறைவன் மீது நான் பாரத்தை போட்டு, உங்கள் மீது பாரத்தை போட்டு நான் இந்த பணியை துவங்க இருக்கிறேன். இறைவனுடைய பேரருள் நிச்சயமாக. ஏன்னா நாம முடிவெடுக்கல, இந்த மருத்துவ ஜோதிடம்ன்றத நாம முடிவெடுக்கல, அது இறை சக்தி நடத்து என்று உந்தி தள்ளி இருக்கிறது. நான் எதுவுமே அறியாமல் இந்த மருத்துவ ஜோதிடத்தை நடத்த துவங்கினோம். ஆனால் அதனுடைய வெளிப்பாடு மகத்தான வெளிப்பாடாக இருந்தது. எல்லாம் அவன் செயல், அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. நமது முயற்சி என்பது மிக கடுகளவு. நாம் ஒரு கருவிதானே தவிர, நம் மூலமாக வருகின்ற செய்திகள், நம் மூலமாக இயங்கக்கூடிய இயக்கங்கள் அனைத்தும் அவனுடைய கட்டளையின் அடிப்படையில் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். எனவே அவன் தாழ் பணிந்து, அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து என்பது போல இந்த வர்ம புள்ளிகளையும் நட்சத்திர 108 பாதங்களையும் 108 வர்ம புள்ளிகளையும் இணைக்கக்கூடிய பெரும் பயணத்தை நாம் துவக்கி இருக்கிறோம். அவன் உதவி செய்வான், இறைவன் உதவி செய்வான், இயற்கை நமக்கு உதவி செய்யும் என்ற ஒரே நம்பிக்கையில் இறங்கி இருக்கிறோம். இது மட்டும் போதுமா என்றால் இல்லை. இன்னொரு முக்கியமான செய்தி இருக்கு. சிவபெருமானுடைய 108 நடனங்கள், 108 நடன முத்திரைகள் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம். அது ஆடல் வல்லான் என்று ஏன் பெண் தெய்வங்கள் இருக்கிறார்கள் அல்லவா? பெண் தெய்வங்களை ஏன் நம்மளால சொல்ல முடியல? பார்வதி தேவி இருக்கிறாள், மகாலட்சுமி இருக்கிறார், சரஸ்வதி தேவி இருக்கிறாள், மகா காளி இருக்கிறாள், தாண்டவமாடும் காளி இருக்கிறாள். நம்மிடம் பெண் தெய்வங்களுக்கு குறைவா? ஏராளமான பெண் தெய்வங்கள் இருந்தாலும் இங்கே எது இருக்கிறது? சிவபெருமான் தான் ஆடல் வல்லான் என்ற ஒரு தன்மையை பெற்றிருக்கிறார். ஏன் மகாவிஷ்ணுவை கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் ஏன் நரசிம்மரையே கொண்டு வந்திருக்கலாம், அவரே நெருப்பினுடைய தத்துவம் தான், அவரையே கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் உண்மை இது எல்லாவற்றையும் விட சிவன் என்ற சீவனிடம்தான் அந்த 108 முத்திரைகள் அங்கே மறைந்து இருக்கக்கூடிய மகா சக்தியாக இருக்கின்ற ஒரு தன்மை அங்கே நிலவி இருக்கிறது. அப்ப சிவன் என்றால் சீவன் மட்டுமல்ல, சிவன் என்றால் ருத்ரன், சிவன் என்றால் நெருப்பு. அப்ப 108 நடன முத்திரைகளுக்கும் சிவனுக்கும் அது ஒரு நெருப்பு தத்துவமாக, ருத்ரனாக, சீவனாக, அவை அனைத்தும் நெருப்பு தத்துவமாக நம் உடலில் இருக்கிறது. நம் நவகிரகங்களில் நெருப்பு தத்துவத்துக்குரிய சூரியன் தான் மருத்துவன், சூரியன் தான் நம் நோய்களை தீர்ப்பவன், சூரியன் தான் நம்மை படைப்பவன், சூரியன் தான் நம் உயிர்களை, நம் ஆரோக்கியத்தை பேணி காப்பவன். அப்ப நெருப்பு சக்தி ஏற்ற இறக்கம் இல்லாமல் சீராக இருக்கும் பட்சத்தில் நமக்கு மிகச்சிறந்த ஆரோக்கியமான வாழ்க்கை நமக்கு கிடைச்சிரும். செல்வத்தில்
மிகப்பெரிய செல்வம் எது என்றால் ஆரோக்கியம்தான். அப்ப இந்த ஆரோக்கியம் மட்டும் இருந்தால் எவ்வளவு பணம், எவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும் கூட ஆரோக்கியம் என்ற ஒன்று இல்லை என்றால் அவை அனைத்தும் காணாமல் போயிடும். அப்ப செல்வத்தில் மிகப்பெரிய செல்வம் என்பது ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியத்தை பேணி பாதுகாப்பது நம் உடலில் இருக்கின்ற நெருப்பு சக்தி என்ற மகா சக்தி. அந்த நெருப்பு மகா சக்தியை யாரோடு இணைக்கிறோம்? சூரியனோடு இணைக்கிறோம். யாரோடு இணைக்கிறோம்? சீவனோடு இணைக்கிறோம். யாரோடு இணைக்கிறோம்? சிவனோடு இணைக்கிறோம். யாரோடு இணைக்கிறோம்? 108 மகா முத்திரையோடு இணைக்கிறோம். அப்ப இந்த 108 மகா முத்திரையை நாம் இதோடு என்ன பண்ண போறோம்? பயன்படுத்த போகிறோம். அப்ப வெறும் 108 பாதங்களையும் 108 வர்ம புள்ளிகளையும் இணைப்பதே பெரும் வேலை. அது இறைவனுடைய அருள் இல்லாமல் இது ரெண்டையும் இணைக்கவே முடியாது. அது மகா சிக்கலான ஒரு கணக்கீடு. அந்த சிக்கலான கணக்கீடுகளில் போய் இருந்து இறங்கி அந்த காரியத்தை செய்வதே மிகப்பெரிய வேலை. இப்ப இந்த 108 வர்மங்களையும் 108 பாதங்களையும் நாம் கண்டறிவது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்? உடலில் இருக்கின்ற நோய்களினுடைய தன்மையை, நோய்களையும் நோய்களினுடைய தன்மைகளையும் கண்டறிய முடியும். அட அப்படியா? 108 பாதங்களையும் உடலில் இருக்கின்ற 108 வர்ம புள்ளிகளையும் இணைத்து காணும்போது, இப்ப ஜோதிடம் என்பது 108 பாதங்கள், 108 வர்ம புள்ளிகள் என்பது உடல் இயக்கத்தினுடைய மகா இயக்கம். அப்ப இந்த 108 வர்ம புள்ளிகளையும் இதையும் நாம இணைக்கும் போது நம்முடைய நோய் என்ன, நோய்களுடைய தன்மை என்ன, அதனுடைய வீரியம் என்ன என்பதை நாம் கண்டறிந்து விட முடியும். தீர்வுக்கு நம்ம எங்கே போறது? தீர்வு எங்கே இருக்கிறது என்றால் அது சீவனிடம் இருக்கிறது, சிவனிடம் இருக்கிறது. சிவன் சுட்டி காட்டிய 108 மகா முத்திரையில் இருக்கிறது. அப்ப தீர்வை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் களைப்பை பற்றி யோசிக்க கூடாது, கஷ்டத்தை பற்றி யோசிக்க கூடாது. இன்னும் கடினமாக உழைப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். வேறு வழி இல்லை. நாம் இணைக்க வேண்டியது 108 பாதங்கள், 108 வர்ம புள்ளிகள், 108 முத்திரைகள், மூன்றையும் இணைத்தால்தான் நட்சத்திரத்தின் மூலமாக நாம் அறிய வேண்டிய நோய்கள், நோய்களுக்கான தீர்வுகளை முழுமையாக கண்டறிய முடியும் என்று ஒரு சிந்தனை உள்ளே வந்த பிறகு அந்த சிந்தனையை நோக்கி நகரும் விதமாக இந்த மருத்துவ ஜோதிடத்தினுடைய லெவல் 2 பாகம் 2 என்பது துவங்க இருக்கிறது. மிகப்பெரிய பணி. இந்த பணியில இறைவனுடைய பேரருள் என்ற ஒன்றை நம்பி உங்களுடைய ஆர்வம், அதாவது உங்களுடைய ஆர்வம் என்ற நெய் மூலமாக அந்த திரியை நாம் பற்ற வைக்க இருக்கிறோம். அது மகத்தான ஜோதியாக இன்றைக்கு மாற இருக்கிறது. இறைசக்தி நம்மை வழிகாட்டும் என்ற ஒரு உயர்வான உன்னதமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு எண்ணங்களோடு இந்த வகுப்பை நாம் துவங்க இருக்கிறோம். இது வாரத்தில் 2 நாள் வகுப்பாக ஆரம்பிக்கணும்னு அப்படின்னு நினைத்தோம். ஆனால் வாய்ப்பு அது ரொம்ப குறைவு. நிறைய பணிச்சுமைகள் இருக்கின்றன. ஆனாலும் இதற்கு அதிகமான நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. சாதாரண வேலை இல்லை, மிகப்பெரிய வேலை, சிக்கலான வேலை. இந்த சிக்கலான வேலைகளை நம்ம அதிக நேரம் தனித்திருக்க வேண்டும், அதிக நேரம் யோசித்திருக்க வேண்டும், அதிக ரெஃபரன்ஸை நாம் எடுக்க வேண்டும். மிக ஆழமான பணி. இந்த ஆழமான பணியில நாம் தனித்திருக்க வேண்டிய வேலைகள் அதிகமாக இருக்கிறது. இறைவனுடைய பேரருளால் நானும் வருகின்ற 31 பணி நிறைவு செய்ய இருக்கிறேன். எனக்கு இறைவன் இன்னும் அதிகமான நேரத்தை தந்திருக்கிறான் என்ற ஒரு நிலையில இந்த மகத்தான பணியை நாம துவங்க இருக்கிறோம். அதனால நிச்சயமாக இது ஒரு ஜோதிடத்திற்கு மிக முக்கியமான, எப்படி கர்ம ஜோதிடம் ஜோதிட உலகிற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு அற்புதமான ஒரு அம்சமாக இருக்கிறதோ, அதே போல இந்த மருத்துவ ஜோதிடமும் மிக அற்புதமான அம்சமாக, அதுவும் லெவல் 2 என்று சொல்லப்படுகின்ற இந்த நட்சத்திர தொடர்பான வகுப்பு. இந்த நட்சத்திரம் தொடர்பான வகுப்புல வர்மத்தையும் முத்திரைகளையும் இணைத்து நாம் பார்க்கின்ற இந்த வகுப்பு ஒரு பெரும் கொடையாக
இந்த ஜோதிட உலகுக்கு ஒரு பெரிய வரவாக நிச்சயமாக இருக்கும் என்ற அழுத்தமான ஆழமான நம்பிக்கையோடு இந்த பயணத்தை நாம் துவங்க இருக்கிறோம். எனவே நீங்க இதுல உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் ஆலோசனைகளையும் உங்களுடைய வேண்டுகோள்களையும் கூட நீங்கள் தெரிவிக்கலாம். மிகச் சரியான கருத்துக்கள், வேண்டுகோள்கள் இது இந்த வகுப்போடு இணைத்துக் கொள்ளப்படும். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், நீங்கள் மாணவர்கள் தான் என்னை இயக்குகிறீர்கள், நீங்கள் உங்களுடைய செயல்பாடு தான் என்னை ஊக்குவிக்கிறது, உங்களுடைய எண்ணங்கள் தான் என்னை இன்னும் உந்தி தள்ளுகிறது, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இன்னும் அதை நோக்கி நகர்த்துகிறது. பல மாணவர்கள் சொல்லுவாங்க, ஐயா இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு வகுப்புல அந்த கேள்விக்கான விடையை நீங்களே சொல்லிட்டீங்க, நான் கேட்காமலே சொல்லிட்டீங்க என்று பல மாணவர்கள் சொல்லுகின்ற போது அதற்கு காரணம் உங்களுடைய எண்ண அலைகள் என்னை நாடி வருவதும், என்னுடைய எண்ண அலைகள் உங்களை நாடி வருவதும் தான் காரணம் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. அப்ப எனக்கு நான் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்க என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நீங்களே சுட்டி காட்டுகிறீர்கள், நீங்களே மனதால் நினைக்கிறீர்கள், சில நேரங்களில் சொல்லால் தெரிவிக்கிறீர்கள். அது உள்ளே வந்து அமர்ந்து இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. எனவே இதிலும் உங்களுடைய பங்களிப்பு, உங்களுடைய ஆலோசனைகள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய கருத்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. நீங்க சொல்றீங்க, நான் செய்யறேன். ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் செய்கிறான் என்பது போல நம்முடைய மாணவ சான்றோர்கள் நீங்கள் நினைக்கிறீர்கள், நீங்கள் சொல்கிறீர்கள், இந்த சிறியவன் அதை ஏற்றுக்கொண்டு அதை நோக்கி பயணிக்கிறான், உங்களையும் அழைத்து கொண்டு பயணிக்கிறான் என்ற ஒற்றை செய்தியை சொல்லிக்கொண்டு இந்த அமர்வை நான் நிறைவு செய்வதற்கு முன்னதாக உங்களுடைய கருத்துக்களையும் நான் பெற வேண்டும். அந்த அடிப்படையில உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்வதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.